அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த புக்குடைய ஒரு போர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹவு யுவர் ஹேபிட்ஸ் ஷேப் யுவர் ஐடென்டிட்டி. இதில் ஆதர் குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களோட ஐடென்டிட்டியை ஒரு நல்ல ஹேபிட் எப்படி சேஞ்ச் பண்ணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ஒரு நல்ல ஹேபிட்னா என்ன சொல்லலாம், காலையில் எழும்புறோன்னா நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்ம ஃப்ரெஷ் ஆகலாம், நம்ம நல்லா படிக்கலாம், ஏதாவது நல்ல புத்தகங்கள், இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ். இல்லை கெட்ட ஹேபிட்ஸ்னால் என்னென்னு சொல்ல வரலாம். இப்போ நம்ம மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஜங்க் ஃபுட்டு தான் ரொம்ப சாப்பிட்றோம், இல்லை நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறோம், இல்லை ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறோம். இதெல்லாம் கெட்ட ஹேபிட், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் பண்ணால் நாம் அந்த கெட்ட ஹேபிட்லேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதை பிரேக் பண்ணி வெளில வரக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக பழகியிருப்போம், மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருப்போம் ரொம்ப நாளாட்டு. இதெல்லாம் தாண்டி வெளில வரக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாட்கள் எடுக்கும். இதுதான் ஹேபிட் லேயர் சேஞ்சிங் ப்ராசஸ் 3 லேயரில் இருக்குன்னு சொல்ல வராரு. ஃபஸ்ட்டு அவுட்கம். ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்களேன். வெங்காயத்தோட வெளிப்பகுதி நாம் சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதுதான் என்னென்னா, நாம் ஒரு கோலை செட் பண்ணணும், நாம் எக்ஸசைஸ் பண்ணணும், நாம் நல்லா படிக்கணும், நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு முயற்சி எடுக்கணும். அது அவுட்கம். அதுக்கப்புறம் ப்ராசஸில் என்ன பண்ணணும்னா, நாம் அதை செயல்படுத்தணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கும், நாளைக்கு காலையில் எக்ஸசைஸுக்கு போயிடணும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எவ்வளோ நம்ம நினச்சிருக்கோமோ அதை நம்ம ரன்னிங் பண்ணதாக இருந்தாலும் சரி, வேறு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது நம்ம ஜிம் போகிறதா இருந்தாலும் சரி, அதை நம்ம செயல்படுத்தணும். அப்புறம் அவுட்கம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்டு ப்ராசஸ். தேர்டு ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகிற வியூ. நம்மளுடைய உலக பார்வை சேஞ்ச் ஆகும். நாம் உலகத்தை பார்க்குற விதம் சேஞ்ச் பண்ணணும். உலகம் இப்படியெல்லாம் இருக்குது, நாம் ரொம்ப அப்பாவியாக இருக்கக்கூடாது எல்லா நேரங்கள்லையும். அதுதான் சொல்ல வரார். இதன் மூலமாக நாம் இந்த 3 லேயரை அச்சீவ் பண்ணுறது மூலமாக நாம் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஹேபிட்டை பில்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் மனதளவில் என்ன நினைக்கணும்னா, நான் இந்த புக்கை படிப்பேன்னு நினைக்க விட, நான் நல்ல ஒரு வாசிப்பாளனாக ஆகணும்னு நினைக்கணும். அப்போ தான் நம்ம நிறைய புக்ஸ் படிப்போம், கண்டினியூஸாக நம்ம படிச்சுட்டு இருப்போம். அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் நல்ல ஒரு கீபோர்டு கற்றுக்கணும் அப்படின்னு இல்லாமல் நல்ல மியூசிஷியன் ஆகணும். அந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளில் நிறைய பேர் நிறைய நேரங்களில் நம்ம நினச்சிட்ருப்போம், நம்மளால் இது பண்ண முடியாது, நம்மளால் படிக்க முடியாது, நான் எப்போவுமே லேட்டாக தான் போவேன். அந்த மாதிரியெல்லாம் நம்ம மனசுலேயே நினச்சி வச்சுருப்போம். நம்மளால் ஒரு மீட்டிங்கில் பேச முடியாது, நம்ம ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறோம், ஐயோ நமக்கு எப்படி அந்த ஸ்டேஜில் போய் பேசுகிறது. அந்த மாதிரி நம்ம காலங்காலமாக மனசில் நினச்சி வச்சுருக்க விஷயங்கள் எல்லாம் அது நமக்கு அப்படியே பழகி போயிடும். இல்லை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, யாராவது ஏதாவது கேட்டால் கூட இல்லை என்னால் பண்ண முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சி தான் நம்ம மனசு அதுக்கு பழகிடும். நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிடும். அந்த மனதிலே நம்ம வெளியில் அந்த மனதிலே விட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு ஹேபிட்டை பில்டு பண்ணணும். நன்றி, வணக்கம்.